இந்த நாட்களில் நம்பிக்கையோடு நாம் அறிக்கையிட்ட விண்ணப்பத்தின் மூலமாகவோ நாம் அறிக்கையிட்ட இறை வார்த்தையின் மூலமாகவோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவசிக்கிறவங்க இந்த நேரத்தில் கடவுளோட நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சியாக கூறலாம். Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, brother. சொல்லுங்க பிரதர். லியோ பிரதர். லியோ. சொல்லுங்க பிரதர். கடந்த வாரம் கம்பெனியில் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று எடுத்தாங்க. கடந்த வாரம் ஒரு மாசமா முன்னாடி எடுத்திருந்தாங்க. அது வந்து இது வரைக்கும் இந்த கம்பெனி ஹிஸ்டரியில பண்ணாத அளவுக்கு ஒரு 350 டன்னு தூக்கக்கூடிய ஒரு ஒயர் சிலிங். அது வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. இந்தியாவில் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியல. எங்கள் கம்பெனியில் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. ஸோ அது ஆர்டர் எடுத்துட்டாங்க. அந்த ஆர்டர் எடுத்துட்டு என்னை செய்ய சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு மாசமா அதுக்கு ரோசரி சொல்லி ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அப்புறம் போன வாரம் என்ன பண்ணேன், நான் இந்த இறைவார்த்தை நான் டெய்லி சொல்றது, அந்த மரத்தில் தொங்கவிடப்பட சபிக்கப்பட்ட வேலைக்காக சாப்பிட்டு அந்த இறைவார்த்தை நான் சொல்லிட்டு நான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களையும் ப்ரேயர் பண்ண வச்சேன். ப்ரேயர் பண்ண வச்சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு வார்த்தை மார்னிங் வரும்போது நான் சொன்னேன், தூயாவே நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க தான் எனக்கு ஞானத்தை கொடுக்கணும். நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க தான் ஞானத்தை கொடுக்கணும் சொல்லி முடிச்சோம். அது அந்த ஒரு 1.5 நாள்ல முடிச்சுட்டோம். அந்த ஸ்லிங் அந்த இதுவை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அது என் கம்பெனிக்கு நல்ல பேர் வந்து. ஸோ அதுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்றேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord. கடவுளுக்கு நன்றி. நம்மளால இதுவரைக்கும் செய்ய முடியாத ஒரு டார்கெட், ஒரு 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 டாஸ்கை செய்ய செய்ய வேணும் அப்படிங்கிற சூழ்நிலையில நம்மளோட திறமையை நம்பல, கூட இருக்கிறவங்களோட பலத்தை நம்பல, கடவுள் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று கடவுளுடைய சமூகத்தில் இன்னைக்கு பிரதர் எடுத்த அதே இதுதான். முழுவதுமாக கடவுளை நம்பி அந்த காரியங்களை செய்யும்போது கடவுள் அதில் செயலாற்றுகிறாரு. அந்த காரியத்தை எதிர்பார்த்ததும் நினைத்ததற்கு மேலாக வெற்றியாக கடவுள் அந்த இடத்துல மாற்றி கொடுக்கிறார். இந்த அற்புதத்தை செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் பிரதர், க்ளோரி டு காட். வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். இன்னைக்கு காலையில பாப்பாவுக்கு வீசிங் ட்ரபிள் ரொம்ப இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நான் கோயில் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவளை கிளம்பி இருக்க சொல்லி ஆஸ்பத்திரிக்கு வரணும், ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேன்ட்டா. சரி நான் கோயில் போயிட்டு வரேன், பூசி போயிட்டு வரேன்னு பூசிக்கு போனேன். பூசில வந்து நற்கரணை எழுந்துட்டதுல ஃபுல்லா அவளை உப்பு கொடுத்துட்டு வந்து நற்கரணை நமக்கு கரங்கள்ல தானே வாங்குறோம். வந்து அந்த கரத்தை அவ தலையில கையை வச்சுட்டு ஏசின் தலைமுலால் சுகமாயிட்ட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுன்னு சொன்னா. அதுக்கப்புறம் எதிர்த்து கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா. இப்ப சாயந்தரம் ஆஸ்பத்திரிக்கு வரையாமன்னு கேட்டேன், இல்லப்பா சரியாயிட்டுப்பா அப்படின்ட்டா. ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. இல்லையா, நம்ம மாஸ் திருப்பலிங்கிறது ஒரு பெரிய ஒரு பயங்கரமா நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு அருள் சாதனம். அது எந்த அளவுக்கு நம்ம இது பண்றோம் அப்படிங்கிறது தெரியல. அந்த நற்கருணை எழுந்தேற்றத்துல நம்ம கடவுளுடைய என்ன ஒப்பு கொடுத்துட்டு அதை எனக்கு இது மருந்தாக, எதுக்கு மருந்தாக எனக்கு வேணும்னு நம்ம நினைச்சதை உட்கொள்ளுகிறோமோ அந்த இடங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. ஒரு சகோதரி ரெகுலரா சொல்லுவாங்க அந்த சாட்சி, யாருக்கு சுகம் இல்லைனாலும் அந்த நற்கருணை எழுந்தேற்றத்தில் இவர்களுக்கு இது மருந்தாக வரட்டும் அப்படின்னு சொல்லி அதை ஆஃபர் பண்ணி பண்ணும்போது அந்த நற்கருணை அவர்களுக்கு அந்த இடத்துல மருந்தாக மாறுகிறது. இதோ இந்த சகோதரர் இன்னைக்கு சொன்னது மாதிரி அந்த இதில் எழுந்தேற்றத்தில் ஆஃபர் பண்ணிட்டு அதை உட்கொண்ட போது அந்த நற்கருணை அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது, மருந்தாக மாறியது. இந்த விடுதலை தந்த அந்த கடவுளை கரங்களை தட்டுவத நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். லிபியா சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆக்சுவலி இது கொஞ்சம் பெரிய சாட்சியம். நான் கட் அவுட் பண்ணி சொல்றேன் கூடுமான அளவுக்கு. ஏன்னா கடந்த சில நாட்கள்ல எனக்கு மண்டே ப்ரேயர் அட்டன் பண்ண முடியல, ஃபுல்லா அட்டன் பண்ண முடியறது இல்லை. நைட் ஷிஃப்ட்னால சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரீசன் இருந்தது. சரி, நான் ரொம்ப லேட் இது ஆக்சுவலா சொல்றது வந்துட்டு, அதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
என்ன இதுன்னா, நான் வந்து ஆக்சுவலி இங்க என்னோட ஹஸ்பண்டோட டிபெண்டன்ட்ல தான் லண்டனுக்கு வந்தேன். 3½ இயர்ஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 3½ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு அவரோட விசா ரினியூவல் பண்ணணும். டிசம்பர்ல நாங்க பண்ணணும். ஆ அதுக்கு வந்துட்டு அவரோட இதுல பண்ணும்போது வந்துட்டு மணி ரொம்ப அதிகம் ஆகும். விசா எக்ஸ்பென்சஸ். ஏன்னா, அவங்களது மெடிக்கல் சார்ஜஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ வந்துட்டு என்னோடதுல நம்ம வந்து விசா ஸ்விட்ச் பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவுல வந்துட்டோம். என்னோடதுல மாறிட்டோம்னா, எங்களுக்கு வந்து அவ்ளோ மணி ஆகாது. அவரோடதுலன்னா நியர்லி 10 லேக்ஸுக்கு மேலே ஆகும். அப்போ எங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப இன்னும் பர்டன் ஜாஸ்தி ஆகும். இப்பதான் பையன கொண்டு வந்தோம். சரி இது தேவையில்லாம நம்ம இதெல்லாம் இது பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா, ஏற்கனவே ஒரு ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு 1 இயர் நான் இந்த குரூப்ல வந்துட்டு ஒரு 1 இயர் தான் ஆகுது. அ இந்த மந்தோட 1 இயர் ஆகுது. அப்ப ஏற்கனவே ஒரு பிரதரோட கிளாஸ்ல வந்து பார்த்துறேன். அது வந்து ரொம்ப மைண்டுக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அதுல வந்து என்ன சொல்றான், அத ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்குள்ள நம்ம போணும்னா, ஒரு 4, 5 விஷயங்கள் பிரதர் சொன்னாரு. திருக்குடும்பத்துல வந்து கடன் இல்லாத இருக்கணும். ஆ நோயற்ற வாழ்க்கைக்குள்ள வரணும். பிளஸ் ஒரு இன்னொரு வந்து சொன்னாரு. குடும்ப உறவுகளோட இதுல இருக்கணும்ல நெறைய ஒரு 4, 5 பாயிண்ட் சொன்னாரு. அப்பையிலிருந்தே வந்துட்டு இந்த கடன் லோன் போடுறதெல்லாம் நாங்க வந்து குறைச்சுட்டோம். எங்க ஃபேமிலில வந்துட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுனாலும் நம்ம லோன் போட்டுக்கலாம். இந்த ஒரு இதுல இருந்தோம். அப்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு அப்ப விசா குடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என்னோட நர்ஸ் விசாலன்னா வந்துட்டு எங்களுக்கு மணி சார்ஜஸ் வந்து எதுக்குமே வராது. ஸ்பான்சர்ஷிப்புக்கும் எதுக்குமே வந்து பே பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நாங்க NHS ஸ்டாஃப்னால. ஸோ விசா ஸ்விட்ச் பண்ணிட்டா வந்து எங்களுக்கு ஆக்சுவலி இயர்ஸ் வந்து திரும்ப ஸ்டார்ட்டிங்ல இருந்து கவுண்ட் ஆயிடும். நாங்க அத பத்தி எல்லாம் பொறுப்பெடுத்தல. ஏன்னா எங்கள பொறுத்தவரைக்கும் மணி சேவ் ஆகணும். அதுதான் மெயினு. அப்போ வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் குடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க அந்த 3 மந்த்ஸ் பிஃபோர் வந்து ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். டிசம்பர்ல முடியுதுன்னா 3 மந்த்ஸ் பிஃபோர் நாங்க வந்து விசா அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆ அது வந்து டிலே ஆயிட்டே இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் குடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆ எங்க HRல இருந்து குடுக்க முடியாது அப்டின்ட்டு மெயில் பண்ணாங்க. ஏன்னா ஜூலை 22ல ரூல்ஸ் சேஞ்ச் ஆனதுனால, ஆஸ் பெர் த ரூல் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தி ஸ்பான்சர்ஷிப் அப்டின்ட்டாங்க. அப்படி இருக்கும்போது, எனக்கு வந்து அந்த நேரத்துல கொஞ்சம் மைண்ட் ஆசிலேட் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஹஸ்பண்ட் நான் ஹஸ்பண்ட்ட சொன்னேன். "உங்கள இதுலயே வந்து இது பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. அப்ப அவரு சொன்னாரு, "இல்ல, ஆண்டவர் ஒண்ணு நம்மளுக்கு குடுக்கணும்னு நெனச்சிருந்தாருன்னா, கண்டிப்பா எல்லா தடைகளையும் மாறி அது குடுப்பாரு. யாரும் அது தடுக்க முடியாது" அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி தொடர்ந்து பிலிப்பியர் 4:19 தான் நான் சொல்லி அறிக்கையிட்டுட்டே இருந்தேன். ஆண்டவர் எங்களுடைய விசா தேவைகள் அனைத்து என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தாம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு எங்கள் விசா தேவைகள் அனைத்தையும் சந்தித்ததற்காக நன்றி சொல்லி தேங்க்ஸ் கிவிங் சொல்லி அறிக்கையிட்டுட்டே இருந்தேன். அப்போ வந்து அந்த டைம்ல பிரதர் ஒரு கிளாஸ் எடுத்தாரு. அதுல வந்து பொறுமைக்கு டெஃபினிஷன் ஒண்ணு சொன்னாரு. அதுவும் வந்து ரொம்ப எங்களுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும்போது அந்த கிளாஸ்ல வர்ற விஷயங்கள் நெறைய விஷயங்கள் எங்க வாழ்க்கைக்கு உதவுச்சு. அப்ப அந்த பொறுமையில வந்து பிரதர் சொல்லியிருப்பாரு. மாறாமலும், நிறுத்தாமலும், சூழ்நிலைய பார்க்காமலும், மத்தவங்க பேச்சு கேட்காமலும், இறை வார்த்தையில நம்பி ஒரே மனதோட இருக்கணும் அப்டின்ட்டு. அப்ப எங்கள்ட்ட வந்து மத்தவங்க சொன்னாங்க, நீங்க ஏன் விசா ஸ்விட்ச் பண்றீங்க? உங்களுக்கு வந்து திரும்ப இயர்ஸ் வந்து இது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து கால்குலேட் ஆயிடும். ஏன் நீங்க அப்படி பண்றீங்க? அப்படி பண்றீங்கன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க அத எதுவுமே வாங்கிக்கல. எங்கள பொறுத்தவரைக்கும் கடன் வாங்காம பண்ணணும். அந்த ஒரு மோட்டிவ் மட்டும் தான் இருந்தது எங்களுக்கு. எதுவுமே வந்து இருக்கிற மணிய வச்சு நமக்கு இது பண்ணணும் அப்டின்ட்டு. அப்புறம் தொடர்ந்து பிரேயர் பண்ணிட்டே இருந்தோம். அந்த பிலிப்பியர் 4:19 அறிக்கையிட்டுட்டே இருந்தோம். எங்க HRல வந்து குடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஆனா அவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்ட்ரல் டீமுக்கு மெயில் அனுப்புனாங்க. இந்த மாரி சென்ட்ரல் டீமுக்கு மெயில் அனுப்புறோம். தெரியாது. பாசிட்டிவா வரும்னு தெரியாதுன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க விட்டுட்டோம். மெயில் அனுப்புறதும் விட்டுட்டோம். அவரோட இதுலயும் டிலே ஆயிட்டே இருந்தது. அப்புறம் தொடர்ந்து பிரேயர் பண்ணிட்டே இருந்தோம். அப்போ வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் பார்த்தா, சென்ட்ரல் டீம் வந்து எனக்கு ஸ்பான்சர்ஷிப் ப்ரொவைட் பண்ணி மெயில் பண்ணாங்க. அது எங்களாலயே நம்ப முடியல ஆக்சுவலி. என்னன்னா, எங்க HRல தர முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா எங்க சென்ட்ரல் டீம்ல இருந்து எனக்கு மெயில் வந்தது. ஸ்பான்சர்ஷிப் குடுத்தாங்க.
அதுக்காக ஆண்டவருக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அது இல்லாம எனக்கு வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் குடுத்ததுக்கு அப்புறம் விசாக்கு அப்ளை பண்ணி 2 இயர்ஸ்ல விசா 2 வீக்ஸ்லயே வந்துருச்சு எனக்கு. எனக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் அப்ளை பண்ணோம், சின்ன பையனுக்கும். அவங்களுக்கும் விசா வந்துச்சு. இவ்வளோ செஞ்ச ஆண்டவருக்கு கோடி கோடி Praise the Lord. நன்றி. பிரைஸ் தி லார்ட். Praise ஆவே the Lord. மரியா. Praise the Thank Lord. you, Praise the Jesus. Lord. கடவுளுக்கு நன்றி. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்ற நம் கடவுள் போதுமானவராக இருக்கிறார். அந்த அந்த இடத்துல சூழ்நிலைகள் எதுவுமே கிடைக்காது. மற்றவங்க எல்லாரும் என்ன சொன்னாலும் அந்த சூழ்நிலைகளை பார்க்காம என் கடவுள் இந்த இடத்துல எனக்கு செய்ய போதுமானவராக இருக்கார் அப்படிங்கிறது கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைத்து அதை அறிக்கையிடுகிற மாத்திரத்தில் அந்த வார்த்தை செயலாற்றியது. அவர்களுக்கான விசா அந்த தடைகள் அனைத்தையும் மாற்றி ஒரு ஒரு செழிப்பான வாழ்க்கையை அந்த நாட்களை கடவுள் கொடுத்துருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். Praise the Lord, brother. பிரைஸ் Last week வந்து praise the Lord, brother. Last week வந்து லாஸ்ட் சாட்டர்டே வந்து எங்க வில்லால வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எங்களை எல்லாரையும் வெக்கேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சடனா வெக்கேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு எல்லாரும் இங்க வந்து வீட உடனே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. அப்புறம் நான் வேர்ட் ஆஃப் காட் அறிக்கை பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு பிரதர் சொன்ன மெசேஜ் வந்து ரொம்பவே இதா இருந்தது. நான் ரிலேட் பண்ண முடிஞ்சது. நம்ம வேர்ட் ஆஃப் காட் அறிக்கை பண்ணிட்டு இருக்கும்போது நமக்குள்ள ஒரு தேடும்போது நம்ம விருப்பப்படி தேடுறோம். நம்ம இந்த இது இருக்கணும், அது இருக்கணும். அப்புறம் நான் சித்ரா அக்காவுக்கும் மெசேஜ் பண்ணேன். நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வில்லால இருந்து வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. இங்க முனிசிபாலிட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியில்லாம இங்க வந்து எல்லாரையும் வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. சோ அப்பதான் சொன்னாங்க நம்ம விருப்பப்படியில எல்லாம் அந்த கடவுளோட விருப்பப்படி முழுத்தி அந்த வார்த்தைக்குள்ள நம்ம வந்து ஃபேத் வச்சு நம்ம வந்து இதை சர்ச் பண்ணணும். அப்புறம் நான் ஹோல் டே அந்த வார்த்தையை நான் வந்து அறிக்கை சொல்லிட்டே இருந்தேன் நானு. அப்போ அந்த ஈவினிங் வரை எங்களுக்கு சரியா ஒரு வீடு எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு. அன்னைக்கு இங்க இருக்க செக்யூரிட்டி அந்த ஈவினிங்கே சொல்லிட்டாங்க, இங்க ஒன்னும் பிரச்சனை வராது, இங்கே நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம். எங்களுக்கு அப்போ நிறைய பேர் இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா கரண்ட் எல்லாம் கட் பண்றதா சொன்னாங்க. வாட்டர் வேற கட் பண்ணிட்டாங்க. ஸோ 2-3 டேஸ்ல வாட்டரும் வந்துடும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். இங்கே எங்களுக்கு இப்போ நாங்க இங்கேதான் கடவுளோட ஒரு கிருபையில அவரோட வார்த்தையினால எங்களுக்கு இங்கேயே வந்து எங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பிளெஸிங் கிடைச்சிருக்கு. அப்புறம் இதே வில்லால இன்னொரு பெட்டர் வீடு குடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அத கடவுளோட திட்டம் வந்து பெரிய, நம்மள நினைச்சு பார்க்காத முடியாத அளவு பெரிய திட்டம். அப்புறம் இந்த எனக்கு ஒரு ஜாப் இந்த டைம்ல இந்த வீக்ல தான் எனக்கு ஒரு ஜாப் கால் இன்டர்வியூ இருக்குன்னு கூட எனக்கு ஒரு கால் கூட வந்துச்சு. ஆல் க்ளோரி டு காட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ அழகான கடவுள் இல்லையா? சூழ்நிலைகள் இன்றைக்கு மாறணும் அப்படின்ட்டு வந்த சூழ்நிலைகள்லையும் கடவுள் அந்த இடத்தில் எல்லாரும் போக வச்சு அந்த இடத்திலே திரும்ப உட்கார வச்சிருக்காங்க. ஒரு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கடவுள் உருவாக்கி இருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரபா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். சனிக்கிழமை ப்ரேயர் நடந்தப்ப நான் பையனுக்கு விசா சின்ன பிரச்சனையில இருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தேன். அவன் போன வெள்ளிக்கிழமை போகணும், ஏர்போர்ட் போயிட்டு திரும்ப வந்தோம். அந்த விசா இது சரியாகலை அப்படின்னு சொல்லி அது திரும்ப வந்திருந்தோம். அவங்க கம்பெனியில் சொன்னாங்க 2 மாதம் ஆகும். ஆனால் அதே நான் நம்பாம ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். அப்போ வில்லியம் பிரதர் சொன்னாங்க, அது பிரபா சிஸ்டர் உங்க மகனுக்கு விசா கிடைச்சதுக்காக நன்றி சொல்லுங்க அப்படின்னு. நான் அந்த நேரமே நன்றி தான் சொல்லிட்டே இருந்தேன். 5 நாள் ஆகுது. நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் வரும்போது பையன் சொல்லுதான், அம்மா விசா வந்துருச்சு, நாளை கழிச்சு கிளம்புதேன், புதன்கிழமை கிளம்புதேன் அம்மா அப்படின்னு சொல்லி.
சொன்ன அதுக்காக கடவுளுக்கு கோடி நன்றி. Praise the அவங்க Lord. குடும்பமே ஜாயின்ட் ஆகும் வேலையில். Praise the Lord, praise the Lord, praise the Lord. இறைவார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் எதை கேட்கிறீர்களோ கேட்பதற்கு முன்பாகவே அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவசிக்க சொல்றீங்க இல்லையா? அது நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவசித்து அதுக்கு நன்றி சொல்லும்போது கடவுள் அந்த இடத்தில் அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க செய்கிறார். இன்னைக்கு சகோதரி தான் சொன்னாங்க, அந்த விசா வரல, ஆனால் அதற்கு நன்றி சொல்லுகிற மாத்திரத்தில் கடவுள் அந்த இடத்துல அந்த விசாவை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பணிக்கு செல்வதற்கான எல்லா வழிகளையும் திறந்து விட்டுருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். சிஸ்டர் வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, சாட்சி யாரும் இல்லைன்னா இன்னொரு சாட்சி கூட இருக்கு. கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள் சிஸ்டர். ஓகே. லாஸ்ட் டியூஸ்டே பிரதர் எனக்கு வந்துட்டு இந்த ஸ்பைனுக்கு கீழே வந்து ஒரு சின்ன கட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. சின்னதா ஒரு பெப்பர்கார்ன் சைஸ்ல ஒரு கட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மைண்ட்ல பயம் வந்துருச்சு. இருந்தாலும் வந்துட்டு நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நான் தொடர்ந்து 1 பேதுரு 2:24 அறிக்கையிட்டுட்டே இருந்தேன். அதுவும் இல்லாம நான் சொன்னேன், அடுத்து நான் போகும்போது எப்ப பிரேயருக்கு போறேனோ, அப்ப நான் அத சாட்சியா சொல்லணும். அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த கட்டிய கரைச்சு விட்டுறணும் கடவுளேன்னு பிரேயர் பண்ணிட்டே இருந்தேன். நானு பஸ்ல போகும்போது, வரும்போது, தூங்கும்போது எல்லாம் சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு பார்த்தா அந்த 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 இருக்கிற தடையே இல்ல அந்த இடத்துல. அது அப்படியே இதாயிடுச்சு, ஃப்ளாட் ஆயிடுச்சு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நம் கடவுள் வாய்ஸ் கேட்கல. பிரைஸ் லார்ட் பிரதர். யாரோட என் வாய்ஸா பிரதர்? என் வாய்ஸ் கேட்கலையா? கேக்குது பிரதர். ஓகே ஓகே. பிரைஸ் த லார்ட். கடவுளுக்கு நன்றி. ஸோ நம் கடவுள் அதிசயத்தின் தேவன் இல்லையா? நாம் எதை நம்பிக்கையோடு கேட்கிறோமோ அதை நமக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கையோடு சகோதரி, என்னோட இந்த பிரச்சனை, இந்த கட்டி மாறி போகணும், மறைந்து போகணும்னு சொல்லி இறை வார்த்தையை நம்பிக்கையோடு அறிக்கையிட்ட மாத்திரத்தில் அந்த வார்த்தை செயலாற்றியது. அந்த கட்டி ஒன்றுமில்லாமல் கடவுள் மாற்றியிருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிற நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்.